தெரி படத்துல ஃபைனல் ஷெட்யூலுக்கு விஜய்க்கு முடி அளவுக்கு அதிகமாக கொட்ட துவங்கிருச்சாம். அதனால தான் கடைசி காட்சியில மொட்டை அடிச்சு முடி வளர்ந்த கெட்டப் போல மாத்தி ஷூட்டை முடிச்சிருக்காங்க. விஜய் 60 பூஜையின் போதும் இதே கெட்டப்ல தான் விஜய் வந்திருக்காரு. முடி வளரும் அப்படின்னு பார்த்தா நிலைமை வர வர மோசமாயிருக்கு. அதனால தான் ஷூட்டிங் நடுவிலேயே அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு இளைய தளபதி விஜய். ஆனா இன்னும் அது பலன் அளிக்கல அப்படிங்கறதோட வெயில் படாம இருக்க விக் இல்லாம வெளியே வர முடியலங்கிறது இளைய தளபதியோட சங்கடமான வரலாறு. அடுத்து துரைசிங்கம் சூர்யா அஞ்சா நடிச்ச போது முன்னெத்தியில முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. பல மருந்துகள், தைலங்கள், சிகிச்சைகள் அப்படின்னு என்னென்னவோ செஞ்சும் பயன் ஒண்ணுமே இல்ல. இயக்குனர் லிங்குசாமி அடிக்கடி கலர்ச்சி மாட்டாம தலையிலேயே ஒட்ட வைக்கப்படும் காஸ்ட்லியான விக் பத்தி சொன்னதோட விக் மேக்கரையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்போ உங்கள் ஹீரோ சூர்யா இளமையோட அடர்த்தியான முடியோட முன்னந்தலையில பேட்ச் விக் பயன்படுத்தி சிங்கமாக கர்ச்சிக்கிறாரு. ஆக சத்யராஜ், பிரபு, கார்த்திக், ரஜினிகாந்த் வரிசையில இப்போ விஜய் சூர்யாவும் விக் மாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் எந்த நேரத்தில் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரோ தெரியவில்லை. இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக நின்று கொண்டிருக்கிறேன். ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணுன்றதுக்காகவே நான் விரதம் இருந்தவன். சார் நல்லா இருக்கும் சார். ரொம்ப இன்டர்வெல்லாம் பார்த்துட்டு அடுத்த செகண்டாக பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது சார். என்ன ஆக போகுது இந்த அன்பு கேரக்டர். விடிகால 4 மணிக்கு போகிறார் சார். என்ன சார் ஹெல்த், என்ன சார் இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க தானே, அதில் விட்டுடு, அப்படியே போகலான்னாரு. தானே உனக்கும் எனக்கும் நட்பு எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆயிடுச்சு சார். இந்த 36 வருஷத்தில் வி கிரியேஷனுக்கும் உனக்கும் இருக்க நட்புக்கு கபாலி ஒரு மகுடம். இதுக்கு மேலே என்ன வேணும் சார்? எப்படி இருந்தது? எப்படி உங்களுக்கு அப்படி இருக்கு? எப்படி அப்படி இருக்கு? வசூலாது ஆண்டு விழா 100 ஆண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் கபாலி தான் உச்சத்தினுடைய வசூல்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய மெய்சிலுக்க வேண்டிய சமாச்சாரம்.